வைஷ்ணவி மாதிரியான இளம் வயது அரசியல்வாதிகள் பெண் சுய உரிமைக்காக நிறைய பேசுறாங்க. ஆனா அவங்க தன்னோட வாழ்க்கையில அதை பின்பற்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். வைஷ்ணவி அவர்கள் டிவிகேல இருந்து பிரிஞ்சு டிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாங்க. அது அவங்களோட பர்சனல் விருப்பம் தான். நேத்து தளபதி விஜய் அவர்களோட பிறந்தநாள் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சோசியல் மீடியாலையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தளபதி விஜய் அவர்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களும் ஒரு அருமையான பதிவு போட்டிருக்காங்க. அது என்னன்னு நீங்களே பாருங்க. அவர்கள் தளபதி விஜய் அவர்களை விஷ் பண்ணிருந்ததுக்கு இவங்க இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, மக்களை சந்திக்க தான் நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அரசியல் ரீதியான தாக்குதல்கள் எல்லா கட்சியுமே பண்றதாங்க. ஆனா இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பெண் வளர்ச்சி, பெண் சுய உரிமை பத்தி நிறைய பேசக்கூடிய ஆளு. நீங்க பதிவிட்ட ஒரு போஸ்டர் ஒரு பெண் போட்ட போஸ்டர் தான். நீங்க போட்ட அந்த வார்த்தை ஒரு பெண்ணையும் இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு வார்த்தை தான். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு அசாசினேட்டான விஷயங்களை பதிவிடுறது ரொம்ப ரொம்ப தப்பாக தான் நான் பார்க்குறேன். சொல்ல போனால் இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட் சமயத்தில் அதோட சக்ஸஸ் மீட்டப்பை எடுத்த ஃபோட்டோ. அதை ஒரு பெண்ணே வந்து இந்த மாதிரி தப்பான விதத்தில் பதிவிடுறாங்க. இதுக்கு எகென்ஸ்டாக ரசிகர்களும் பேசுகிறாங்க. என்ன கேட்டால் கண்டிப்பாக இது தேவையில்லாத அணின்னு தான் சொல்லுவேன். பெண் சுதந்திரம், பெண் உரிமைன்னு பேசுகிற எல்லா பெண்களையுமே தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையிலும் அதை கடைபிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களையெல்லாம் ரோல் மாடலாக வச்சு நிறைய பெண்கள் அரசியலுக்குள்ளே வர்றாங்க. உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கப்படுது. அதனால பார்த்து பேசுங்க.